மொஹஞ்சதாரோவில் ஒரு முக்கியமான அமைப்பு எது? ஏ. அரச அரண்மனை, த ராயல் பேலேஸ். பி. பெரிய தானிய கிடங்கு, த கிரேட் கிரானரி. சி. பெரிய குளம், த கிரேட் பாத். டி. கூட்ட அரங்கம், தி அசெம்பிளி ஹால். சரியான பதில் சி. பெரிய குளம், த கிரேட் பாத். 6. மொஹஞ்சதாரோவில் உள்ள பெரிய குளம் என்பது சிந்து சமவெளி நாகரிகத்தின் மிக முக்கியமான மற்றும் நேர்த்தியான கட்டுமான அமைப்பாகும். இது சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருக்க இயற்கை தார் பூசப்பட்டிருந்தது. சிந்து நகரங்களில் உள்ள சில வீடுகளின் சிறப்பியல்பு என்ன? ஏ. அவை ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்களைக் கொண்டிருந்தன. பி. அவை மண்ணால் மட்டுமே செய்யப்பட்டன. சி. அவை அனைத்தும் ஒற்றை அறை கட்டமைப்புகளாக இருந்தன. டி. அவற்றுக்கு ஜன்னல்கள் இல்லை. சரியான பதில் ஏ. அவை ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்களைக் கொண்டிருந்தன. 4. சிந்து சமவெளி நாகரிகத்தில் நகர திட்டமிடல் சிறப்பாக இருந்தது. சில வீடுகள் மாடிகளுடன் 2 அடுக்குகள் கட்டப்பட்டிருந்தன. வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு வலுவான அடித்தளத்தைக் கொண்டிருந்தன. எந்த பழங்கால நூல் சேரன் செங்குட்டுவனை குறிப்பிடுகிறது? ஏ. பட்டினப்பாலை, பட்டினப்பாலாய். பி. மணிமேகலை, மணிமேகலாய். சி. அகநானூறு, அக்னானூரு. டி. சிலப்பதிகாரம், சிலப்பாதிக்ராம். சரியான பதில் டி. சிலப்பதிகாரம், சிலப்பாதிக்ராம். 5. சரியான விடை தி. சோகஸ்மேலி சிலப்பதிகாரத்தின் வஞ்சி காண்டம் சேரன் செங்குட்டுவனின் வடநாட்டு படையெடுப்பு மற்றும் கண்ணகிக்கு கோயில் கட்டியதைப் பற்றி விரிவாக கூறுகிறது. இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் யாருடைய அரண்மனை ஷெர்ஷாவால் அழிக்கப்பட்டது? ஏ. இப்ராஹிம் லோடி, இப்ராஹிம் லோடி. பி. பாபர், பாபர். சி. ஹுமாயூன், ஹுமாயூ. டி. ஆலம் கான், ஆலம் கான். சரியான பதில் சி. ஹுமாயூன், ஹுமாயூ. 9. ஷெர்ஷா சூரி ஹுமாயூனைத் தோற்கடித்த பிறகு டெல்லியில் அவர் கட்டிய தீன்பனா என்ற அரண்மனையை அழித்தார். அந்த இடத்தில் புரானா கிலா என்ற புதிய கோட்டையை கட்டினார். ஏ. இப்ராஹிம் லோடி பானிபட் போரில் பாபரால் தோற்கடிக்கப்பட்டார். சூ யுவான் சாங் கைப்பற்றிய மங்கோலிய தலைநகரம் எது? ஏ. ஷிண்டோ, ஷின்டு. பி. பெய்ஜிங், பெய்ஜிங். சி. யூரேசியா, யுரேசியா. டி. மிகாடோ, மிகடு. சரியான பதில் பி. பெய்ஜிங், பெய்ஜிங். 9. மிங் வம்சத்தை தோற்றுவித்த சூ யுவான் சாங் மங்கோலியர்களின் யுவான் வம்சத்தை வீழ்த்தி அவர்களின் தலைநகரான பெய்ஜிங்கை கைப்பற்றினார். இதன் மூலம் சீனாவில் மங்கோலிய ஆட்சி முடிவுக்கு வந்து பூர்வீக சீன ஆட்சி மலர்ந்தது. கும்பகோணத்திற்கு அருகில் அமைந்துள்ள மற்றும் ஐராவதேஸ்வரருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சோழர் கால கோயில் எது? ஏ. சோழபுரம் கோயில், சோல்புரம் டெம்பிள். பி. கைலாசநாதர் கோயில், கைலாஸ்நாத் டெம்பிள். சி. தாராசுரம், தாராசுரம். டி. தஞ்சை பெரிய கோயில், தஞ்சாவூர் பிக் டெம்பிள். சரியான பதில் சி. தாராசுரம், தாராசுரம். சரியான விடை சி. சோகஸ்மேலி 2ஆம் இராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் கும்பகோணத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஒரு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாகும். வினய பேடகத்தில் காணப்படும் விதிகளின் நோக்கம் என்ன? ஏ. மற்ற ஆசிரியர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது. பி. பழைய மதங்களைப் பற்றிய உண்மையை அறிவிப்பது. சி. நடத்தை தூய்மையை கடைப்பிடிப்பது. டி. துறவரத்தின் மூலம் இரட்சிப்பை அடைவது. சரியான பதில் சி. நடத்தை தூய்மையை கடைப்பிடிப்பது. வினய பேடகம் என்பது பௌத்த துறவிகள் மற்றும் கன்னியாஸ்திரிகளுக்கான ஒழுக்க விதிகளைக் கொண்ட நூலாகும். இதில் சங்கத்தின் ஒழுக்கத்தையும் தூய்மையையும் நிலைநாட்ட உருவாக்கப்பட்டது. ஏ. இது மற்ற ஆசிரியர்களிடம் கற்பதை விட சுய ஒழுக்கத்தையே வலியுறுத்துகிறது. தமிழ்நாடு ஆவணக் காப்பகத்தில் உள்ள பெரும்பாலான பதிவுகளின் முதன்மை மொழி என்ன? ஏ. போர்த்துகீசியம், போர்ச்சுகீஸ். பி. ஆங்கிலம், இங்கிலீஷ். சி. பிரெஞ்சு, பிரெஞ்சு. டி. தமிழ், தமிழ். சரியான பதில் பி. ஆங்கிலம், இங்கிலீஷ். சரியான விடை பி. சோகஸ்மேலி தமிழ்நாடு ஆவணக் காப்பகத்தில் உள்ள பெரும்பாலான ஆவணங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தைச் சேர்ந்தவை என்பதால் அவை ஆங்கில மொழியில் உள்ளன. 1642 - இல் இருந்து டச்சு,
டேனிஷ் மற்றும் ஆங்கிலேயர்களின் பதிவுகள் இங்கு முறையாக பராமரிக்கப்படுகின்றன. சிவாஜி கொண்டானாவை கைப்பற்றிய ஆண்டு எது? ஏ 1647, பி 1646, சி 1645, டி 1644. சரியான பதில் சி 1645. 10. சிவாஜி தனது 18வது வயதில் பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கொண்டானா கோட்டையை கைப்பற்றினார். இது அவரது இராணுவ வெற்றிகளின் தொடக்கமாகவும் மராட்டிய பேரரசு உருவாவதற்கான அடித்தளமாகவும் அமைந்தது. ஸ்ட்ரிஞ்சன்ட் என்பதன் பொருள் என்ன? ஏ எங்கும் நிறைந்திருக்கும், பிரசன்ட் எவ்ரிவேர், பி ஒத்த, சிமிலர், சி காண்பிக்கும், ஷோயிங், டி கடுமையான, மான, சீவியர், ஹாஷ். சரியான பதில் டி கடுமையான, மான, சீவியர், ஹாஷ். 1. சரியான விடை டி சோகஸ்மேலி. ஸ்ட்ரிஞ்சன்ட் என்பது விதிகள் அல்லது சட்டங்கள் மிகவும் கண்டிப்பானதாக இருப்பதை குறிக்கிறது. இது பெரும்பாலும் நிர்வாகம் மற்றும் சட்டத் துறைகளில் ஒரு செயலை மிக கவனமாக செயல்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. 6இல் ஒரு பங்கிற்கு உரிமையுடையவர் என்பதற்கான சொல் என்ன? ஏ கிராமணி, கிராம்னி, பி சேனாபதி, சேனாப்தி, சி ராஜ்யபால், ராஜ்யபால், டி ஷட்பாகின், ஷட்பாகின். சரியான பதில் டி ஷட்பாகின், ஷட்பாகின். 1. பண்டைய இந்தியாவில் விளைச்சலில் 6இல் ஒரு பங்கை வரியாகப் பெறும் முறை நடைமுறையில் இருந்தது. இத்தகைய பங்கிற்கு உரிமையுடையவர் ஷட்பாகின் என்று அழைக்கப்பட்டார். 2. கிராமணி என்பது கிராமத்தின் தலைவரை குறிக்கும். சேனாபதி என்பது படை தளபதியை குறிக்கும். முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களின் போது எந்த துறை புறக்கணிக்கப்பட்டது? ஏ உள்கட்டமைப்பு வளர்ச்சி, பி கனரகத் தொழில்கள், சி பொதுத்துறை நிறுவனங்கள், டி நுகர்வோர் பொருட்கள் துறை. சரியான பதில் டி நுகர்வோர் பொருட்கள் துறை. சரியான விடை டி சோகஸ்மெலி. முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்கள் விவசாயம் மற்றும் கனரகத் தொழில்களுக்கு ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அதிக முக்கியத்துவம் அளித்தன. இதனால் அன்றாட தேவைகளுக்கான நுகர்வோர் பொருட்கள் உற்பத்தித் துறை போதிய முதலீடு இன்றி புறக்கணிக்கப்பட்டது. 1526இல் இந்தியாவில் ஒரு புதிய பேரரசை தொடங்கிய முகலாய மன்னரின் பெயர் என்ன? ஏ ஹுமாயூன், ஹுமாயூ, பி அக்பர், அக்பர், சி பாபர், பாபர், டி ஷாஜகான், ஷாஜஹா. சரியான பதில் சி பாபர், பாபர். 8. 1526இல் நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் இப்ராகிம் லோடியை தோற்கடித்து பாபர் இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவினார். இது டெல்லி சுல்தானகத்தின் முடிவையும் முகலாய ஆட்சியின் தொடக்கத்தையும் குறித்தது. பாறைகள், கற்கள், கோயில் சுவர்கள் மற்றும் உலோகங்கள் போன்ற திடமான பரப்புகளில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் என்னவென்று அழைக்கப்படுகின்றன? ஏ கல்வெட்டுகள், பி நாணயங்கள், சி குறிப்புகள், டி பயணக்குறிப்புகள். சரியான பதில் ஏ கல்வெட்டுகள். சரியான விடை பாறைகள், கற்கள் மற்றும் உலோக பரப்புகளில் செதுக்கப்படும் எழுத்துக்கள் கல்வெட்டுகள், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இவை அரசர்களின் ஆணைகள், நிலக்கொடைகள் மற்றும் வரலாற்று நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள உதவும் முதன்மை ஆதாரங்களாகும். இங்கிலாந்தில் மன்னரை பற்றி ஆரம்பத்தில் என்ன சரிபார்க்கப்பட்டது? ஏ மன்னரின் அதிகாரம், தி கிங்ஸ் பவர், பி மன்னரின் செல்வாக்கு, தி கிங்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ், சி மன்னரின் இராணுவம், தி கிங்ஸ் ஆர்மி, டி மன்னரின் செல்வம், தி கிங்ஸ் வெல்த். சரியான பதில் ஏ மன்னரின் அதிகாரம், தி கிங்ஸ் பவர். சரியான விடை இங்கிலாந்தில் 1215-இல் கையெழுத்திடப்பட்ட மாக்னா கார்ட்டா, மேக்னா கார்ட்டா மூலம் மன்னரின் தன்னிச்சையான அதிகாரம் முதலில் கட்டுப்படுத்தப்பட்டது. இது சட்டத்தின் ஆட்சி மற்றும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது. கிமு 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் கிரேக்கத்தில் கைவினை நிபுணத்துவத்தின் நிலை என்னவாக இருந்தது? ஏ கப்பல் கட்டுவதில் கவனம் செலுத்தியது, பி மிகவும் முன்னேறியது, சி பழமையானது, டி மட்பாண்டங்களில் மட்டுமே நிபுணத்துவம் பெற்றது. சரியான பதில் சி பழமையானது. கிமு
8ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய கிரேக்க காலம் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது கைவினைத் தொழில்கள் மிகவும் ஆரம்ப நிலையிலேயே இருந்தன. இக்காலத்தில் பெரிய அளவிலான வணிகமோ அல்லது நிபுணத்துவமோ உருவாகவில்லை. பாதுகாப்பிற்காக ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் எதை கட்டி பலப்படுத்தியது? ஏ. முக்கியமான துறைமுக நகரங்கள். பி. தொழிற்சாலைகள் மற்றும் குடியேற்றங்கள். சி. ரயில் நிலையங்கள். டி. வர்த்தக வழிகள். சரியான பதில் பி. தொழிற்சாலைகள் மற்றும் குடியேற்றங்கள். 1. ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் தனது வணிகப் பொருட்கள் மற்றும் ஊழியர்களை பாதுகாப்பதற்காக தொழிற்சாலைகளையும் குடியிருப்புகளையும் சுற்றி கோட்டைகளை கட்டியது. புனித ஜார்ஜ் கோட்டை மற்றும் வில்லியம் கோட்டை இதற்கு சிறந்த உதாரணங்களாகும். 2. மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோயிலை கட்டிய மன்னர் யார்? ஏ. 2ஆம் நந்திவர்மன், நந்திவர்மன் II. பி. 2ஆம் நரசிம்மவர்மன், நாசிங்ஹவர்மன் II. சி. 1ஆம் மகேந்திரவர்மன், மகேந்திரவர்மன் I. டி. 1ஆம் நரசிம்மவர்மன், நாசிங்ஹவர்மன் I. சரியான பதில் பி. 2ஆம் நரசிம்மவர்மன், நாசிங்ஹவர்மன் II. சரியான விடை மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில் 2ஆம் நரசிம்மவர்மன் எனப்படும் இராஜசிம்மனால் கட்டப்பட்டது. இது பல்லவர் கால கட்டுமான கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். தவறான விடைகள். 2ஆம் நந்திவர்மன் வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டினார். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?